மண்ணில் ஒரு மானிடனாக அவதரித்து வாழ்க்கையின் துக்க துயரங்களை தானும் ஏற்று உயரிய வாழ்க்கையை இந்த உலகிற்கு உணர்த்தியவர் தான் ஸ்ரீராமர். வாழ்க்கையின் கடினமான காலங்களை சந்திக்க நேர்ந்த போது கூட கருணையுள்ளவராக மட்டுமே அவர் திகழ்ந்திருப்பார். அதனாலேயே அனைவராலும் போற்றப்படுகிறார் ஸ்ரீராமர். அப்படிப்பட்ட ராமர் பிறந்த புனித நகரமாக கருதப்படுவதுதான் அயோத்தியா. அயோத்தியாவில் கட்டியிருக்கக்கூடிய ராமர் கோவிலுடைய சிறப்பு அம்சங்களை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரையு நதிக்கரையில அமைந்திருக்கக்கூடிய நகரம் தான் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல தான் அயோத்தியா நகரம் காணப்படுது. அயோத்தியா நகரில் இருக்கக்கூடிய இந்த ராமர் கோவிலானது ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி தீர்த்தக்ஷேத்ரா அறக்கட்டளையின் சார்பில் கட்டப்பட்டிருக்கு. 2.27 ஏக்கர் நிலத்துல 54,700 சதுர அடி பரப்பளவுல 360 அடி நீளத்துல 235 அடி அகலத்துல தரையில இருந்து 16.5 அடி உயரத்துல இந்த கோவிலானது மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. உலகின் 3வது மிகப்பெரிய இந்து கோவிலாகவும் இந்த கோவில் பார்க்கப்படுது. இந்த கோவிலானது வட இந்திய பாணியான நகரா கட்டிடக்கலை முறையில கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலை கட்டுறதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க இருக்கு 500க்கும் மேற்பட்ட கோவிலை நேர்ல போய் ஆய்வு செஞ்சு அந்த கோவில்கள்ல எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம காலப்போக்கில் கோவில்கள் எந்த மாதிரியான சேதங்களை சந்திக்குது அப்படின்னு தெளிவா பிளான் பண்ணி இந்த ராமர் கோவிலானது 1000 வருடங்களையும் கடந்து நீடித்திருக்க வேண்டும் என்று கட்டியிருக்கிறாங்க. அதனால இந்த கோவிலானது இந்திய கட்டிடக்கலையின் தொகுப்பு என்றே நாம் சொல்லலாம். கோவிலோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 161 அடி. இதுல 3 தலங்கள் காணப்படுது. ஒவ்வொரு தலத்தோடைய உயரமும் கிட்டத்தட்ட 20 அடி காணப்படுது. முதல் தலம் ராமருடைய அரசவையாக திகழுது. கோவில்ல பார்த்தீங்க அப்படின்னா 392 தூண்கள் காணப்படுது. அது மட்டும் இல்லாம 44 கதவுகளும் காணப்படுது. இந்த கதவுகள் அனைத்துமே மரத்தால், தேக்கு மரத்தால செய்யப்பட்ட கதவுகள். அதே மாதிரி கோவில்ல நிருத்யா, ரங், சபா, பிரார்த்தனா, கீர்த்தன்னு சொல்லக்கூடிய 5 மண்டபங்கள் காணப்படுது. கோவிலுடைய 4 மூலைகள்லையும் 4 கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு. சூரிய பகவானுக்காக ஒரு கோவிலும், பகவதி அம்மனுக்காக ஒரு கோவிலும், விநாயகருக்காக ஒரு கோவிலும், சிவனுக்காக ஒரு கோவிலும் என மொத்தம் 4 கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு. அவங்க மட்டும் இல்லாம வடக்கு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா மாதா அன்னபூரணிக்காக ஒரு கோவிலும், தெற்குல அனுமனுக்காக ஒரு கோவிலும் கட்டப்பட்டிருக்கு. கோவிலோட வளாகத்துல சீதா தீர்த்த கிணறு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க மட்டும் இல்லாம ராமாயணத்தில் வரக்கூடிய மகரிஷி வால்மீகி, மகரிஷி அகஸ்தியர், மகரிஷி விஸ்வாமித்திரர் மற்றும் மகரிஷி வசிஷ்டர் ஆகியோருக்கும் தனி கோவில்கள் காணப்படுது. அதே மாதிரி குகன், மாதா சபரி, மாதா அகல்யா மற்றும் ஜடாயு அவர்களுக்கும் தனித்தனி கோவில்கள் காணப்படுது. இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலோட கட்டுமானத்தில் இரும்பு பொருட்களோ இல்லை சிமெண்ட், சுண்ணாம்பு போன்ற பொருட்களோ எதையுமே பயன்படுத்தாமல் கட்டியிருக்கிறாங்க. தென்னிந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்ட கிரானைட் கற்களும் ராஜஸ்தானோட பன்சி பஹர்பூர் என்ற இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட இளஞ்சிவப்பு நிறத்திலான மணற்கற்களையும் கொண்டு இந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்கு. கோவிலுடைய கருவறையில வெள்ளை மார்பிள் கல்லை பயன்படுத்தி கருவறையானது கட்டப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இயற்கை சீற்றங்களான பூகம்பம், நிலநடுக்கம் போன்ற அனைத்தையும் தாங்கக்கூடிய அளவுல 2000 ஆண்டுகள் நிலைத்து நிற்கக்கூடிய விதத்துல இந்த கோவிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட கட்டுமான கலைஞர்களாக சந்திரகாந்த் சோம்புரா, நிகல் சோம்புரா, ஆஷிஷ் சோம்புரா மற்றும் இந்த கோவிலோட சிற்பிகளாக அருண் யோகிராஜ், கணேஷ் பட், சத்யநாராயணன் பாண்டே போன்றவர்கள் இருந்திருக்கிறாங்க. இதுல அருண் யோகிராஜ் என்ற சிற்பி வடிவமைத்த 51 அங்குல பாலராமர் சிலை தான் கோவிலோட கருவறையில பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. கோவிலோட மூலவரா பாத்தீங்க அப்படின்னா பாலராமர் தான் திகழ்றாரு. 5 வயது குழந்தை ராமரான ராமலல்லா தான் இந்த கோவிலோட மூலவர். இந்த ராமலல்லா சிலையானது நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஷாலிகிராம் கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கற்களானது 6 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாம். அதே மாதிரி ராமலல்லா சிலையை சுத்தி காணப்படக்கூடிய அந்த திருவாச்சி இன்னுமே அற்புதமா இருக்கு. அந்த திருவாச்சியில பாத்தீங்க அப்படின்னா குழந்தை ராமருடைய வலது திருவடியில கருடனும், இடது திருவடியில அனுமனும் காணப்படுறாங்க. அதே மாதிரி நாராயணனுடைய 10 அவதாரங்களும் அந்த திருவாச்சியில இடம்பெற்றிருக்கு. மச்சம், கூர்மம், வராகம், நரசிங்கம், வாமனன், கண்ணன், புத்தன், கல்கி என 10 அவதாரங்களும் காணப்படுது. இவற்றை தவிர்த்து பிரணவம், தாமரை, சக்கரம் மற்றும் சங்கு, கதை, ஸ்வஸ்திகம் போன்றவையும் காணப்படுது. அதே மாதிரி படைத்தல், காத்தல், அழித்தலை குறிப்பதற்காக பிரம்மன், சிவன், வாசுதேவன் போன்ற தெய்வங்களும் அந்த திருவாச்சியில காணப்படுறாங்க.
விஷ்ணு பகவானோட தசாவதாரங்களில் 7வது அவதாரமாகவும் மனித அவதாரமாகவும் இருக்கக்கூடியது தான் இந்த ராம அவதாரம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.